அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குழந்தைய காணுமேனு அப்பாவும் அம்மாவும் அழுதுட்டு இருக்கும்போது அங்க கூட்டம் சேர்ந்துடுறாங்க. ஏன்யா என்னாச்சு, எதுக்கு அழுகுறீங்கன்னு கேக்குறாங்க. என் குழந்தைய காண முடியெடுக்கலான்னு நாங்க அமெரிக்காவில இருந்து வந்தோம். காரையும் காணா, அதுல வச்சிருந்த பாஸ்போர்ட், பணம், முக்கியமா என் குழந்தை எல்லாமே காணான்னு அழுதுட்டு இருக்காங்க. ஐயா அழுகாதீங்க, சவுந்தரபாண்டி ஐயா கிட்ட சொன்னா இதுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர்க்காரங்கள ஒருத்தர் சவுந்தரபாண்டிக்கு போன் பண்ணி ஒவ்வொருத்தர் சொல்றாங்க. ஏங்க உங்களுக்கு எதிராளி பகையாளி யாராவது இந்த ஊர்ல இருக்காங்களான்னு கேக்குறாங்க. சவுந்தரபாண்டி ஐயோ அப்படி யாருமே எனக்கு இல்லையே, முடி எடுக்கலான்னு சந்தோஷமா வந்தேன். இப்ப என் குழந்தையும் காணா, காரையும் காணா, யாரோ கடத்திட்டாங்கங்கிறாங்க. அப்படியா, சரி பதறாதீங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், நான் வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. முருகா, உன்னை நம்பி வந்தவங்களை இப்படி சோதிக்கலாமா? உன்னை நம்பித்தான் அமெரிக்காவில இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல தடத்தை காட்டு, எப்படியாவது அவங்க குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்துடப்பான்னு வேண்டிக்கிறாங்க. சண்முகம் அங்க இங்க ஒவ்வொரு மெடிக்கலா அந்த மருந்தை தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க இல்ல அங்க இல்ல, அங்க போங்க அங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. சண்முகமும் ஓடாத இடமில்ல ஓடி 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 அந்த மருந்து இருக்கான்னு கேக்குறாங்க. பரணி அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப சண்முகம் போன் எங்க இருக்குன்னு பாக்குறாங்க. என்னது ஒரே இடத்தையே சுத்திட்டு இருக்கானே, இன்னும் ஒரு 3 மணி நேரம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ளேயே வாங்கிடுவானா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சண்முகத்தை போன் பண்ணி கேக்குறாங்க. டே என்னடா மருந்து வாங்கிட்டு வர சொன்னா ஒரே இடத்த சுத்திட்டு இருக்கிறியே, இன்னும் டைம் 3 மணி நேரம் தான், அதுக்குள்ள நீ வந்துருவாங்கிறாங்க. இந்த மருந்து எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது, முடிஞ்ச வரைக்கும் தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்துடுறேன், போன வெயிலன்னு சொல்லிட்டு சண்முகம் அங்கங்க தேடி அலையறாங்க. சண்முகம் அங்கங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க முருகன் விநாயகர் வேஷத்துல ஒரு பையன் வந்ததும் அப்பா அங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த பக்கம் திரும்பி பார்த்தா முருகன் மெடிக்கல்னு இருக்கு. அந்த மெடிக்கல் போய் சண்முகம் இந்த மருந்து இருக்கான்னு கேக்குறாங்க. இருங்க நான் செக் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு 4 மருந்து இருக்குங்கிறாங்க. அப்பா முருகா, 4 மருந்து இருக்கா, சரி 4ஐயும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க சண்முகம். போய் வாங்குற காசை கொடுத்து அந்த மருந்தை வாங்கிட்டு வராங்க சண்முகம். இந்த பக்கமா இந்த குட்டீஸுங்களும் ஸ்கூல்ல காம்படிஷன், அதுக்கு தான் இந்த வேஷம் போட்டிருக்காங்கிறாங்க. நீங்க வேஷம் போட்டிருக்கலாம், ஆனா இதுதான் உண்மையான முருகன் நினைச்சுக்கிட்டு கும்பிடு போட்டு அனுப்பி வைக்கிறாங்க சண்முகம். பரணிக்கு போன் பண்ணி 4 மருந்து கிடைச்சிருச்சுங்கிறாங்க. அப்பாடா சந்தோஷம், சரி சீக்கிரமா நீ ஆஸ்பத்திரியில் கூட சேர்த்து நான் மருந்தோட வரேங்கிறாங்க. சவுந்தரபாண்டி அமெரிக்காக்காரங்களை கூட்டிட்டு முத்துப்பாண்டி ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. ஸ்டேஷனுக்கு போனதும் குழந்தையோட போட்டோ விவரம் இதெல்லாம் கேக்குறாங்க. எதுவுமே இல்லைங்கிறாங்க. சரி மெயில இருக்குமல்ல, அந்த மெயில அவர் போன்ல இருந்து வாங்கி நீங்க ஓபன் பண்ணி பாருங்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு பார்த்துட்டு இதுதான் சரி என்னோட மொபைலுங்கிறாங்க. அதுல இருக்கிற போட்டோவையும் செக் பண்ணி பாக்குறாங்க. சரி அந்த டிரைவரை பத்தி ஏதாவது தெரியுமாங்கிறாங்க. மேனேஜருக்கு தான் தெரியும், ஆபீஸ்ல இருந்து தான் அனுப்பிச்சு வச்சாங்க, அந்த டிரைவரை பத்தின விவரம் எல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்கிறாங்க. சரி அந்த போட்டோல இருப்பார்ல, அந்த போட்டோவை காட்டுங்க. ஏதோ ஒரு இடத்துல எல்லாம் சேர்ந்துகிட்டு எடுத்த போட்டோவில் ஒரு ஓரமா நிக்கிறாங்க. அந்த ஓரமா நிக்கிற அந்த போட்டோவை அவங்க மொபைலுக்கு அனுப்பி வச்சு பெருசா காப்பி எடுக்கிறாங்க. எல்லா ஸ்டேஷனுக்கும் இந்த போட்டோவை அனுப்பிச்சு அவனை கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. கார் எங்களுக்கு அந்த டிரைவர் பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாதுங்கிறாங்க அந்த அமெரிக்கா நபர். பரவாயில்ல விடுங்க, டோல்கேட்ல இருக்கிற கார் நம்பரை வச்சு நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அந்த டிரைவரை கண்டுபிடிச்சு வச்சு நம்ம கம்பெனில விசாரிச்சோம்னா டிரைவரோட அட்ரஸ், போன் நம்பர் எல்லாமே தெரிஞ்சு போயிடும். நீங்க கவலைப்படாதீங்க, சீக்கிரமா கண்டுபிடிச்சலாங்கிறாங்க முத்துப்பாண்டி. நாங்க அமெரிக்காவில இருந்து இங்க வரும்போது அவளுக்கு கொஞ்சம் லேசா காய்ச்சல் இருந்தது, இப்ப எப்படி இருக்காளோ என்ன பண்றாளோ தெரியலையேங்க சார்னு அந்த அம்மா அழுகுறாங்க. டிரைவருக்கு எவ்வளவு பணம் கேட்டாலும் சரி கொடுத்துடலாம் சார், எப்படியாவது என்னோட பொண்ணை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்கன்னு கெஞ்சுறாங்க. பணமெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்க ஊர்ல இருந்து போகும்போது உங்க குழந்தையோட நீங்க சந்தோஷமா போவீங்க, சரியா, நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேங்கிறாங்க. ஓடி வந்து சொல்றாங்க, சார் காரு தூத்துக்குடி ரோட்ல போகுது, அதுவும் மதுரை ரோட்ல போகுது, காருக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கிறதா தகவல்ங்கிறாங்க. ஒவ்வொரு டோல்கெட்டா காரை ஃபாலோ பண்ணுங்க, சீக்கிரம் சீக்கிரம்னு முத்துப்பாண்டி அவசரப்படுத்துறாங்க. சரி சார் நான் போய் சொல்றேன்னு சொல்லிட்டு டோல்கெட்டெல்லாம் செக் பண்ண சொல்றாங்க. வேகமா மதுரையை நோக்கி போகுது. சண்முகமா வெட்டி கிளிக்கும் சீக்கிரமா இந்த பக்கமா தூத்துக்குடி நோக்கி வராங்க. பக்கம் பக்கமா வந்துட்டா மருந்து கிடைச்சது, இந்த குழந்தைய காப்பாத்திடலாம்னு நினைக்கிறாங்க பரணி. டிரைவர் பரணி 2 பேரும் அவசரமா கார்ல வந்துட்டு இருக்கும்போது அங்க செக் போஸ்ட்ல போலீஸ் வந்து சொல்றாங்க, சார் இதுல 2 வீலர் கூட போக முடியாது, பாலம் உடைஞ்சிருக்கு, நீங்க இந்த பக்கமா திரும்பி போங்கிறாங்க. குழந்தைக்கு ரொம்ப சீரியஸ், நான் ஒரு டாக்டர், சீக்கிரமா நாங்க போயே ஆகணும், தயவு செய்து எப்படியாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்கிறாங்க. இங்க பாருங்கம்மா, பாலமே உடைஞ்சு போச்சு, நீங்க யாரா இருந்தா என்ன, ஆனா இதுல வழியில போகவே முடியாது, அதுக்காக தான் நாங்க செக் போஸ்ட் வச்சிருக்கோம், நீங்க இந்த பக்கமா திரும்பி ஏதாவது ஒரு பக்கமான வழியில போய்க்கோங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வேற வழி இல்லாம பரணி காரை திருப்பி சொல்லி வேற ஒரு வழியோட அட்ரஸையும் சொல்றாங்க. அந்த வழியிலும் போக முடியாது, போனா லேட் ஆகுங்கிறாங்க. குழந்தைக்கு ஜன்னி வர கண்டிஷன் ஆயிடுச்சு, தயவு செய்து ஏதாவது ஒரு வழி பார்த்து போலாங்கிறாங்க. சரி சார் தான் 2 வீலர் தானே வராங்க, அவங்கள வேணா வேற வழியில வர சொல்லுங்க மேடம்ங்கிறாங்க. ஆமல்ல, சரி நான் சண்முகத்தையே வர சொல்றேங்கிறாங்க. சண்முகமும் அந்த பாலத்துக்கு பக்கமா வந்துட்டாங்க. அங்கேயும் செக் போஸ்ட் நின்னுக்கிட்டு இந்த வழியா போக முடியாது, நீங்க சுத்தி போங்கங்கிறாங்க. உடனே பரணிக்கு போன் பண்ணி இந்த வழியா வர முடியாது, பாலம் உடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்களே பரணி, என்ன பண்ணலான்னு கேக்குறாங்க. டே அதனால தாண்டா நாங்களும் இந்த பக்கம் நிக்கிறோங்கிறாங்க. பரணி வந்தா 60 கிலோமீட்டர் வரணுமாமே, அதுக்குள்ளேயே குழந்தைய காப்பாற்ற முடியாது, ஏதாவது ஒரு வழி பண்ணி எப்படியாவது அந்த மருந்து இந்த பக்கம் கொண்டு வாங்குறாங்க. பரணி நடந்து வந்தா 10 நிமிஷம் தான், நான் சீக்கிரமா ஏதாவது ஒரு வழியில வந்துடுறேன், நீயும் நானும் பக்கம் பக்கமா தான் இருக்கோங்கிறாங்க. சரிடா ஏதாவது ஒரு வழி பண்ணி இந்த பக்கம் வாடான்னு கூப்பிடுறாங்க. பரணி போராடிட்டு இருக்கா, சீக்கிரம் வாடாங்கிறாங்க. பரணி சண்முகம் நான் நீச்சல் அடிச்சாவது அந்த பக்கம் போகட்டுமான்னு கேக்குறாங்க. யோ ஆத்துல தண்ணி அளவு இல்லாம போயிட்டு இருக்கு, இப்பவே 5-6 பேர் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு, நீயும் போகணுமா, நீ இதுல எல்லாம் போக முடியாது, நாங்க விடவும் மாட்டோங்கிறாங்க போலீஸ். சீக்கிரமா வாடா, குழந்தையோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குதுங்கிறாங்க. அவசரப்படுத்துறாங்க பரணி. இந்த பக்கமா சண்முகம் போருக்கு வழி தெரியாம நின்னுட்டு இருக்காங்க. ஒரு கான்ஸ்டபிள் ஓடி வந்து இவங்களோட குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்குது, ஒரு டாக்டர் அம்மா தான் அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிருக்காங்க, அதுக்கு மருந்து இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்கன்னு வந்து சொல்றாங்க. கேட்டதும் முத்துப்பாண்டி சரி அவங்க கிட்ட சொன்னா பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இங்க வாங்க, நீங்க வாங்க என் பின்னாடி வாங்க, நான் கூட்டிட்டு போறேங்கிறாங்க. என்னாச்சுங்க, என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சா சொல்லுங்க
சொல்லுங்கன்னு அந்த அம்மா கதறாங்க. ஒன்றும் இல்லம்மா, நீங்க கூட வாங்கன்னு கூட்டி போறாங்க முத்துப்பாண்டி. வெட்டுக்கிளி சண்முகத்தை சொல்றாங்க, இவ்வளவு நேரமா போராடி மருந்தை கண்டுபிடிச்சு இப்ப கொண்டு வந்து சேர்த்து கடைசி நேரத்துல கொடுக்க முடியாம அந்த குழந்தையோட உயிர் போராடிட்டு இருக்குது. என்னன்னே பண்ணலாம், சீக்கிரமா அந்த குழந்தைக்கு மருந்து செலுத்தி ஆகணுங்கிறாங்க. அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல, என்ன பண்றதுனே தெரியலையடா, எப்படிடா அந்த மருந்து அந்த பக்கம் கொடுக்கறது? பச்சைப்பள்ளியோட உசுர் போராடிட்டு இருக்குது, ஏதாவது பண்ணுனேன்னு வெட்டிக்கிளி சொல்லவும், டேய் மனுஷனால காப்பாற்ற முடியாது, நிச்சயமா அந்த முருகனால தான் காப்பாற்ற முடியும். அப்படியே முருகா அந்த பச்சை மண்ணை எப்படியாவது காப்பாத்துறதுக்கு வழிகாட்டுன்னு சொல்லிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. சண்முக முருகன் நினைச்சு அண்ணாந்து சாமி கும்பிட்டு இருக்கும்போது அங்க ரோப் பறந்துட்டு இருக்குது. வீடியோ எடுக்கிற ரோப் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் சண்முகத்துக்கு ஐடியா கிடைச்சது. பரணி, மருந்து அந்த பக்கம் வந்துடும், நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க. என்னடா சொல்றேன் இவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. பரணி பெரிய கேமராவை தூக்கிட்டு அந்த ரோப் பறந்துட்டு இருக்கும்போது இந்த சின்ன பாட்டுல அந்த பக்கமா கொண்டு சேர்த்தாதான் என்ன அண்ணாச்சி, அந்த ரோப் எந்த பக்கமா இருந்து விட்டுருக்காங்க, யார் விட்டுருக்காங்கன்னு கொஞ்சம் கேட்டு விசாரிச்சு சொல்லுங்க அண்ணாச்சிங்கிறாங்க. அதான் அந்த பக்கமா 3 பேர் நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க தான் ரோப் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கொண்டு போய் அந்த மருந்து கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த ரோப் வழியா அந்த பக்கமா கொடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க. முருகன் எப்படியோ வழி காட்டிட்டான்னு சொல்லிட்டு சண்முகம் அந்த வீடியோ எடுக்கிறவங்க கிட்ட ஓடுறாங்க. ஒரு குழந்தை உசுருக்கு போராடிட்டு இருக்குது, எப்படியாவது இந்த சின்ன பாட்டில மருந்து அந்த ரோப் மூலமா அந்த பக்கம் கொடுக்க முடியுமாங்கிறாங்க. அவங்களும் கொடுக்கலாமேங்கிறாங்க. எப்படியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தையோட உசுரை காப்பாத்திட்டா போதும்னு சண்முகம் வேண்டிட்டு இருக்காங்க. வீடியோ எடுக்கிற ரோப் மூலமா அந்த பக்கமா மருந்து அனுப்பிடுறாங்க. பரணியும் அந்த மருந்தை வாங்கினது உடனே குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமா உசுர் பிடிச்சு இப்பதான் நார்மலுக்கு வருது. நடக்கிற அவ்வளவு காட்சிகளையும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. பரணியும் சண்முகம் செஞ்ச இந்த நல்ல காரியம் வீடியோ பரவலாகுது. குழந்தையோட உசுரை காப்பாத்தின பரணிக்கு குழந்தையோட அப்பாவும் அம்மாவும் பார்த்து நன்றி சொல்றாங்க. குழந்தையோட அப்பாவும் அம்மாவும் நன்றி சொல்றதுக்காக வந்த பரணி கிட்ட, இன்னும் மேலும் மேலும் படிக்கணும், அதுக்கு நாங்க செலவு பண்ணி படிக்க வைக்கிறோம், அமெரிக்காவில் எவ்வளவு செலவானாலும் சரி உங்களை படிக்க வைக்கிறோம் மேடம். கேட்ட சவுந்தர பாண்டி ஆடி போய் நிக்கிறாங்க. பரணி சந்தோஷப்படுறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.